வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த மிதுனம் ராசி பெண்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சிரமங்கள் இருந்தது அப்படிங்கிறது கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட தெரியாது. ஏன் உங்களுடைய கணவனுக்கோ உங்களுடைய காதலனுக்கோ யாருக்குமே தெரியாது. அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ரகசியமான ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. உங்களை யார் கொள்ளவில்லை, உங்களை யார் நம்பவில்லை, உங்களை யார் மதிக்கவில்லை, அவர்களுக்கு தெரியாத ஒன்றுதான் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு வலிமையாய் அந்த ஒரு துன்பத்தை தாங்கினீர்கள் என்பதே. இன்று நம்ம பேச போவது எது தெரியுமா? இதுவரை ராகு கேது கடந்த வருடங்களில் உங்களை எவ்வளவு சோதித்திருக்கிறார். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது, இனிமேல் உங்களுக்கு எப்படி மாறப்போகிறது என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ராகு மிதுனம் ராசிக்கு இதுவரை கொடுத்த பிரச்சனைகள் எப்படி தெரியுமா இருந்தது? முக்கியமா அவமானங்கள். இந்த 1.5 ஆண்டுகளில் இந்த மிதுனம் ராசி பெண்களுக்கு சின்ன சின்ன துன்பங்கள் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய மனக்காயங்கள், ஆழமான அவமானங்கள், யாரிடமும் சொல்ல முடியாத அவஸ்தைகள், இதெல்லாம் தொடர்ந்து இந்த மிதுனம் ராசி பெண்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. எப்போடா நமக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையானது தொடர்ந்து உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். நெருங்கியவர்கள் முன்னால் ஏற்பட்ட அவமானங்கள், நீங்கள் சொன்ன வார்த்தையை யாரும் நம்பாத ஒரு சூழல். ஏன் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ இல்லைன்னா உங்களுடைய காதலனோ யாராவது ஒருவர் உங்களை சுற்றி நிற்கும் பொழுது அந்த ஒரு இடத்தில் நீங்கள் ஒரு வார்த்தையை கூறுவீங்க, அதை யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பாமல் நீ சொல்கிறது தவறு பொய் அப்படின்னு உங்கள் மேலே பொய் குற்றச்சாட்டை வைப்பாங்க. அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு அவமானமானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் செய்த நன்மையை கூட எவரோ திரும்பி பேசி தவறாக மாற்றியிருப்பார். நீங்கள் நன்மையாக கூறியிருப்பீங்க, இல்லைன்னா நன்மையான சில விஷயங்களை பண்ணியிருந்திருப்பீங்க. அது எதற்காக பண்ணினீங்க அப்படின்னு இந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு புரியாது. இதனால் உங்கள் மீது ஒரு தவறான ஒரு குற்றப்பழியானது உங்கள் மீது பட்டிருக்கும். குடும்பத்திலேயே உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கும். இவையெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ராகுவின் கலக்கம். ராகு தான் இப்படிப்பட்ட வேலைகளை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். இதற்கான ஒரு தீர்வு எப்பொழுது வரும் என்று உங்கள் அனைவருக்கும் ஒரு கேள்வியானது நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக வெளிப்புற நபர்களால் அடைந்த உங்களுக்கான மனவேதனைகள் என்ன தெரியுமா? வேலை இடத்துல மதிப்பு குறைவு. இதற்கு முன்பு நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் உங்களுக்காக அவ்வளவு மதிப்பானது கிடைக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் நீங்கள் என்ன சொன்னாலுமே அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கேட்பாங்க. அந்த ஒரு மரியாதையானது இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு போயிருக்கும். பெண்கள் என்பதால் எடுத்துக்கொள்ளப்படாத நிலைமை. நீங்கள் பெண்கள் நீங்கள் கூறினா ஆண்கள் கேட்காம இருப்பாங்க. உங்கள் கூட வேலை பார்க்கின்ற நபர்கள் உங்களை மதிக்காமல் இருக்கிறது போன்ற செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டு இருப்பீங்க. பெண்கள் கூறுனா நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அனைவருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகு கேதுவால் தான் இவ்வளவுப்பட்ட பிரச்சனைகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க கூறுவதை யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருவரின் பொறாமையால் செய்யப்பட்ட சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையவே அது தலைகீழாக மாற்றியிருக்கும். உறவுகளுக்குள் நடந்த அவமானங்கள், கணவன் இல்லைனா உங்களுடைய காதலனால் ஏற்பட்ட சந்தேகங்கள். நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்காக உண்மையாக இருந்தாலும் அவங்க உங்கள் மீது வைத்திருக்க நம்பிக்கை அந்த அளவுக்கு தான் இருக்கும். உங்கள் மீது தேவையில்லாத சந்தேகங்களை வைப்பாங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்ட நபர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், ஏன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுடைய பேச்சை நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க செய்கின்ற செயல்களை அவங்க தவறாக புரிந்து கொள்வாங்க. அவங்களுக்காக நல்லதுக்காக நீங்க செய்தாலும் அவங்க உங்களை நல்லவன்னு கூற மாட்டாங்க. உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால் தேவையில்லாம பேசுவாங்க. உங்களை போதும் என மதிக்காத ஒரு நிலையானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இவை உங்களின் மனதை கலக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய காயங்களாகவே இருந்திருக்கும். அடுத்து, குடும்பத்திற்குள் ஏற்பட்ட சில குழப்பங்கள். மிதுனம் ராசி பெண்கள் குடும்பத்தை ஒன்றாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக இருப்பீங்க. ஆனா இந்த ராகு கேது யாருக்காவது உங்களை எதிராக மாற்றி விடுவார். எதிரியாக கூட மாற்றி விடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சிறிய விஷயத்தை பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடிய ஒரு தந்திரமான ஒரு நபர் அப்படின்னா ராகு கேதுவால் மட்டுமே முடியும். புரிதல் இல்லாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனிலிருந்து குழந்தைகளிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் தொடர்ந்து சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதற்கு எப்படா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க மனதார நினைத்து பார்ப்பீங்க. ஆனா தீர்வு இல்லாம சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் அமைதியானது குறைந்து கொண்டே இருக்கும். உறவுகளில் கோபமும் தூரமும் அதிகமாகி கொண்டே இருக்கும். நீங்கள் மட்டும் தவறானவராக காட்டப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இதெல்லாம் மிதுனம் ராசி பெண்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அடுத்ததாக, யாரையும் நம்ப முடியாத ஒரு மனநிலை உங்களுக்குள்ள ஏற்படும். இது ராகுவின் மிக மோசமான ஒரு விளைவாகவே இருக்கும். நீங்க யாரிடமும் நம்பிக்கை வைக்க முடியாமல் இருப்பீங்க. முக்கியமா நண்பர்கள், சொந்தவர்கள், உங்க சொந்தக்காரங்க, குடும்பம், காதலர், திருமண உறவு ஒவ்வொரு நடத்தையும் வேறுபட்டதால்
யார் உண்மையானவர் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். இதனால் யாரிடம் நம்ம போய் நம்மளுடைய குறைகளை கூறலாம், யாரிடம் கூறுனா சரியா இருக்கும் அப்படின்னு நீங்களே நினைத்து கொள்ளக்கூடிய மிக பெரிய அளவுக்கு ஒரு கேவலமான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த மிதுனம் ராசி பெண்கள் பொதுவாகவே வெளியில நீங்க சிரித்து கொண்டிருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க அழுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு குணம் வாய்ந்தவங்க தான் இந்த மிதுனம் ராசி பெண்கள். உங்களுக்கு இப்படிப்பட்ட செயல்களானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். அது என்ன மாற்றம்னு காண்பதற்கு முன்பாக நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நாளை முதல் இது வெறும் சாதாரண நாளுக்கான தொடக்கமாக இருக்காது. மிதுனம் ராசி பெண்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப் போகிற ஒரு நேரமாக இருக்கும். மன அமைதியானது உங்களுக்குள்ள திரும்பும். குழப்பம் இருந்த இடத்தில் இந்த ஒரு நேரத்தில் கிளாரிட்டியானது உங்களை தேடி வரும். இதனால் உங்களுடைய மனமானது லேசாக மாறும். குடும்பத்தில் இனிமைக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும். உறவுகளில் புரிதல், உங்களுடைய குடும்பத்திற்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவானது குறைய ஆரம்பிக்கும். அமைதியானது அதிகமாக மாறிவிடும். வேலை மற்றும் பண விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்த வெற்றியானது உங்களை தேடி வரும். உடனடியான நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும். பணவரவானது உங்களை தேடி வரும். உங்களுடைய குரல் மதிப்பானது இந்த ஒரு நேரத்தில் பெருக ஆரம்பிக்கும். இதுவரை யாரும் கேட்காத உங்களுடைய வார்த்தையை இனி அனைவரும் கேட்பார்கள். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு மதிப்பானது கிடைக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் தலை குனிந்து நிற்பார்கள். உங்களுடைய உண்மையானது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கிரகநிலை உங்களுக்கு சொல்ல போவது என்ன தெரியுமா? உன்னுடைய வழியானது முடிந்து விட்டது. தவறானவர்கள் அனைவரும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார். உன் உண்மை வெளிப்பட போகிறது. உன் வாழ்க்கை இப்போது மேல் மட்டத்திற்கு போகும். உன்னுடைய தொலைந்த நம்பிக்கையானது மீண்டும் திரும்பும். குரு, புதன், செவ்வாய் மூன்றும் உங்களை ஆதரிக்க தொடங்குகின்றன. இதுதான் உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் உங்களிடம் சொல்லப் போகின்ற சில செயல்களாக இருக்கும். இனி உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரும் அப்படின்னா, மனநிலையில ஒரு உயர்வானது கிடைக்கும். நம்பிக்கை உங்கள் மீது 200% உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய நேமானது இந்த ஒரு நேரத்தில் அதிக அளவு மதிப்பு மிக்கதாக மாறும். வேலை, பணம், உறவு மூன்றிலும் நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆனது நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை நீங்க விட்ட கண்ணீர் முழுமையாக துடைக்கப்படும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். எனவே மிதுனம் ராசி பெண்களை, நீங்கள் கடந்த 1.5 ஆண்டுகளில் அனுபவித்த வலிகள், அவமானங்கள், குழப்பங்கள் நீங்கள் செய்த பிழைகளாக மட்டும் இருக்காது. உங்களை தவறாக புரிந்தவர்கள் தான் இப்போது உண்மையாக காணப்போகிறார்கள். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து செல்லுவது மட்டும் கிடையாது, உங்களுடைய புதிய வாழ்க்கை ஆரம்பமாகக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்கு தகுதியான மகிழ்ச்சிகள், அன்பான விஷயங்கள், அமைதியான சில காரியங்கள் அனைத்தும் வரப்போகிறது. எனவே நம்பிக்கையை வைத்திருங்கள். உங்களுக்கான ஒரு நேரமானது வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்துங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வரும். மறக்காமல் நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.